கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பாய் வாழ்த்துக்களை கூட இந்த காலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக பிதாவாகிய தேவன் அவருடைய மகத்துவமான இந்த ஒரு நாளிலும் கூட சகோதர சகோதரிகளாய் நம் அனைவரையும் ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும் அவருடைய சத்திய பாடத்தை தியானத்துக்காக நம்முடைய வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை நமக்கு பிரோஜனப்படுத்தி கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் மீண்டும் ஒரு செய்ய எடுத்துக்கொண்டு பாடத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். இன்றைய தினத்துல நம்ம பார்க்க இருக்கிற இந்த ஒரு பாடத்தின் தலைப்பு பன்றிக்குள் புகுந்த பிசாசு என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்லைட்ல சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால திருப்பி ரிப்பீட் பண்றேன். பன்றிக்குள் புகுந்த பிசாசு என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இது ஒரு சம்பவம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருந்த போது அநேக ஊழியங்கள் செய்திருந்தார் இல்லைங்களா? அப்போ அதே சமயம் நிறைய அற்புதங்களையும் செஞ்சிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு அற்புதம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிசாசு துரத்துறது. ஸோ அது அன்றைய காலத்துல எவ்வளவு முக்கியம் அப்படின்றது இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா கடைசி காலத்துல இருக்கிற நமக்கு தெரியணும். ஸோ இந்த ஒரு பாடத்தை நீங்க முன்னாடி கேட்டிருந்தாலும் இந்த ஒரு சத்திய பாடத்தை இந்த ஒரு காலத்துல நம்ம கேட்கும்படியாக பிதாவாகி தேவன் நமக்கு இந்த ஒரு நாளை பிரயோஜனப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதே சமயம் இந்த ஒரு பாடம் எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிழலும் பொருளும். ஸோ அப்ப முன்னாடி சம்பவிச்சது என்ன அப்படின்றத குறித்து நம்ம முதல்ல பார்த்துட்டு இதுக்கான பொருள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி காலத்துல நாம இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ வசனம் வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிறக்கல்லறையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். ஸோ இந்த ஒரு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு ஒரு கடல்ல இருந்து ஒரு கரைக்கு போறாங்க. அந்த கரைக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு, கரையில இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக வராங்க. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு பிடிச்சிருக்கிற ஒரு மனுஷன் எங்க இருந்து வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறை, அதாவது நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா சுடுகாடு. ஸோ அங்க இருந்து வராங்க. ஸோ இவங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மரித்தவங்க தானே அங்க இருப்பாங்க. ஸோ இவங்க ஏன் அங்க போனாங்க அப்படின்றத குறித்து நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு பீரியட்ல என்ன ஆயிருக்குன்னு இந்த தொழுநோயெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த நோய் வந்தவங்களை எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தங்கறதுக்கு வேற இடம் இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறை தோட்டத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா வச்சிருவாங்க. ஏன்னா அந்த நோய் மற்றவங்களுக்கு பரவக்கூடாதுன்றது. அப்படியே உள்ள வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லெறிஞ்சு துரத்தி விடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு இதான் பிளேஸ் அப்படின்னு சொல்லி இவங்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கல்லறை தோட்டத்துல போயிட்டு என்ன பண்ணிடுறாங்க, தங்கிடுறாங்க. அங்க போய் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய வியாதியும் இருக்கு, அதே சமயம் அவங்களுக்குள்ள என்ன இருக்கு, பிசாசு பிடிச்ச மனுஷன் தான் நம்ம பார்த்தோம் வசனத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க அங்க தங்கிறதுனால பிசாசு அவங்களை பிடிச்சிருக்கு. ஸோ பிசாசுன்றது என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். ஸோ நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தொழுநோய், இந்த மாதிரி ஒரு சகோதரர் அங்க இருக்கும்போது ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க தரத்தி விட்டுருவாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரமே எங்க தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறை தோட்டமா தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 28ஆம் வசனம். அவர்கள் அக்கறையிலே கேர்கேசனோர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையில் இருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். சோ இங்கேயும் அதே சம்பவம் தான். அங்க ஒருத்தர் வந்தாங்க, இங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவர் அக்கறையிலே கெர்கேசேனே நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து அவருக்கு எதிராக புறப்பட்டு வந்தாங்க. அவர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கொடியரா இருக்கிறாங்க. அந்த வழியா ஒருத்தவங்களும் போக முடியாது, நடக்கவும் கூடாது. இப்போ அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற அந்த கல்லறைக்கு அந்த மற்ற ஊருக்கு போகணும்னா அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்படி போகணும்னா ஒரு குரூப்பா போகணும், தனியா போகணும்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, கொடியரா இருக்கிறாங்கன்னா தனியா போயிட்டு இருக்கிறவங்கள அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. எப்படின்னா
நீங்க தானே என்ன ஊரை விட்டு துரத்துனீங்க, நீங்க எப்படி இந்த வழியில வரலாம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கல் எறிஞ்சு அவங்கள தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த அவங்களுடைய நிலைமை எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கொடீரா இருக்காங்க. ஸோ பார்க்கும் போதே தெரியுது இல்லைங்களா அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. ரொம்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இவங்களுக்கான இயல்பாவே இப்படிதானா, இல்ல அந்த ஒரு பிசாசை பிடிச்சதுனால இப்படி இருக்காங்களா, இல்ல வந்து தொழுநோய் இருக்கிறதுனால இப்படி இருக்காங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்றீங்க. நல்லதுதான், ஆனா எல்லா கருத்துமே இதுல அடங்குது. ஆமா தானே? சோ அவங்கள நோக்கி இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிருப்பாரு? அவங்களுடைய குடியிருப்பு எங்க இருந்துச்சு? கல்லறையில தானே இருந்துச்சு. சோ திருப்பி நம்ம மார்க் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 4ஆம் வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினால் கட்ட ஒருவனாலும் கூடாததா இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தது. சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாத. அவன் எப்படியாப்பட்டவனா இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய குடியிருப்பு வந்து கல்லறையில இருந்துச்சு. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த வழிபோக்குல போகும்போது என்ன ஆகுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் கொடூரமா இருக்கிறதுனால போறவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறான், கல் எறிஞ்சு தாக்க ஆரம்பிச்சிடான். அதனால இவன் என்ன பண்ணிடுறான், கட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட்டி வச்சிடுறாங்க. கட்டும் போது கூட அது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சங்கிலியால அவனை ஒருவனும் கட்டக்கூடாததுமா இருந்தது. அநேக தரம் அவனை கட்டி பார்த்தாங்க. அவனுடைய விலங்குலாம் என்ன ஆயிடுச்சு, தகத்து போட்டுறான். அந்த அளவுக்கு அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா பலம் இருக்கு. ஸோ நல்லா வசனம் நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த நபர் பண்ணக்கூடிய ஒரு வேலையே இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆக்ரோஷமா செயல்படுறதுனால எவ்வளோ பெரிய சங்கிலி போட்டு கட்டினாலும் அது என்ன பண்றான், அதனுடைய பலத்துல இந்த சங்கிலி என்ன பண்ணிடுறான்னா உடைச்சு எடுத்துடுறான். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? ஸோ ஒருவனும் அதனுடைய சங்கிலியை வந்து என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. அவன் எப்படிதான் இருக்கான், டெய்லியும் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறான்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அந்த வியாதி வந்து அந்த பிசாசை போட்டு அவனுக்கு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னா, நைட் நேரத்துலலாம் ரொம்ப ஒரு மாதிரி கூக்குரல் விடுறான். ஸோ கூக்குரல் விடுறதுனால அன்னைக்கு காலகட்டத்தில் அது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து கேட்கல. ஆனா அதை அப்படியே நம்ம யோசிச்சு பார்த்தோமா, இன்னைக்கு அந்த ஒரு பதிவு இங்க எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி மாறிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்லறைக்கே போகக்கூடாது யாரும், போனா அங்க வந்து பேய் இருக்கு. ஸோ அப்படின்னு நாளடைவில் எப்படி மாறி போச்சுன்னா, இவங்க தங்கிட்டு இருந்தவங்க இவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு, இவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்கன்றதுனால அங்க போய் இருந்தாங்க. அவங்க நைட்ல அவங்களுடைய வலி வேதனையினால அவங்க கத்த ஆரம்பிச்சது. அது எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்கள் பேய் இருக்கு, பிசாசு இருக்கு, அதான் அவங்க நைட்ல வந்து கோஷம் போடுது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நடைமுறையில கூட அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வசனமும் அப்படிதான் சொல்லுது. மார்க் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரல் இட்டு கல்லுகளினாலே தன்னை பயப்படுத்திக் கொண்டிருந்தான். இரவும் பகலும் எப்பொழுதும் அவன் மலைகளின் அந்த கல்லறையில இருந்து என்ன பண்றான்னா கூக்குரல் கத்துறான். அவனுடைய வலியை வந்து எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம அவன் வந்து கத்துறான். அதே சமயம் அவன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் எடுத்து தன்னை தானே என்ன பண்ணிக்கிறான்னா குத்திக்கிறான், காயமாக்கிக்கிறான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அவனை போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுது. இப்படித்தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு. சேஃபா இருக்கிறது அந்த இடம் தான். ஆனா அந்த சேஃபா இருக்கிற இடத்தை கொடுத்தவங்களை என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அவனை இப்படி இருக்க விட்டுறவனா அப்படின்னு சொல்லி அவனுடைய புத்தியை எப்படி மாத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவா மாத்தி அவனைத்தானே தன்னைத்தானே வந்து அடிச்சுக்கிட்டு ரத்தம் வர வச்சு உடம்ப பீறிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் இல்லாம வஸ்திரத்தை எல்லாம் கிழிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் அவன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சித்திரவதை பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இயேசு அந்த ஒரு இடத்துக்கு வராரு. இவர் எப்படி வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கும்போதே தெரியும். இவர் வந்து அந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக வரும்போது இவர் பாட்டு ஒரு வழி போயிருக்கலாம், அவன் பாட்டு ஒரு வழியில கத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா பர்டிகுலரா இயேசு கிறிஸ்து எதுக்குதான் வராரு அப்படின்றத நம்ம உள்வாங்கணும்னா, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனை வந்து பார்க்கணும்னே வராது. சோ வசனம் வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு. சோ இந்த ஒரு சம்பவம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து வந்து தூரத்துல இருந்து அந்த கடற்கரையில இருந்து இறங்கி நடந்து வரும்போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் இயேசுவை கண்டு
தேவனே உன்னதமான குமாரனே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பணிந்து அவங்க கிட்ட வணங்குறாங்க இல்லைங்களா. ஸோ அங்க போயிட்டு வசனமும் அப்படிதான் சொல்லுது. இங்க போயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து வணங்குறாரு. எதுக்காக வணங்குறாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவர் தான் பிசாசு, இவர் தான் வந்து பரிசுத்தவான், இவருக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்னு இவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வழியை வந்து யாரால நிவர்த்தி பண்ண முடியும்ன்றது யோசிக்கும் போது பூமியில ஒருத்தவங்களாலையும், ஆனா அந்த பிசாசுகளை உண்டு பண்ணவங்கள கண்டிப்பா என்ன பண்ணலாம், திறந்து விடலாம் இல்லையா. அப்போ அந்த பிசாசு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளப்பட்ட தூதர்கள், நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மனுஷனை வேதனைப்படுத்துறதுக்காக நீங்க வந்து இவனுக்குள்ள புகுந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போய் அவங்களை என்ன பண்றாங்க, தடுக்கும்படியாக சில வேலைகள் செய்யறாங்க. மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன. அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் வந்து பேசுறாங்க. அதான் ஆக்சுவலா பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு தான். ஏன்னா பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு தெரியாது இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து தேவனுடைய குமாரனேன்றது தெரியாது. ஆனா உள்ள இருக்கிற பிசாசு தெளிவா அடையாளம் கண்டுபிடிச்சு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணையிட்டு மிகுந்த சத்தமிட்டு சொன்னது. அதாவது என்னை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தேவன் பேர்ல ஆணையிட்டு இது என்ன பண்ணுதான், ரொம்ப சத்தமா அந்த இடத்துல வந்து பேசுதுங்களாம். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். இது எப்படி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நிலைமை ஃபர்ஸ்ட் வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிசாசை வந்து தரத்திருக்காரு. ஆக்சுவலா திரட்டிட்டாரு. திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே ஒரு ஊமைய வேற ஒரு இதுல ஆங்கிள் படிச்சிருப்போம். ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு பிசாசு இருக்கும். அந்த பிசாசு போய் துரத்தி விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணும்னா வீடெல்லாம் சுத்தமா ஆக்கிட்டதுக்கு அப்புறம் போயிட்டு தண்ணிலும் கொடுமையான ஒரு 7 பிசாசு கூட்டு வந்து அவனுக்குள்ள வச்சிரும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இங்கும் ஒரு சம்பவம் நடக்குது. இவங்கிட்ட இருக்கிற பிசாசை வந்து முதல்ல துரத்திருந்தாங்க. துரத்திட்டதுக்கு அப்புறம் திருப்பியும் ஒரு அங்க இடத்துக்கு வரும்போது என்ன ஆகுது அப்படிங்கும் போது இவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசை துரத்திட்டு திருப்பி அடுத்த வசனம் வாசிக்கும் போது அது வசனம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியன் என்று சொல்லி. சோ இந்த ஒரு வசனத்தை தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலமே பிசாசு பிடிச்சிருக்கவங்க பார்த்துட்டு உன் பேர் என்ன உன் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா இயேசு கிறிஸ்து இங்க கேட்டதுக்கான நோக்கமே வேற. ஏன்னா இவர் முதல்ல இருக்கும்போது முதல்ல ஒரு பிசாசு இருந்தது பாத்தீங்களா உடம்புல, அப்பயே அவர் துரத்திட்டு போயிட்டாரு. இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார் அப்படின்னும் போது அவன் என்ன பதில் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிசாசு நாங்கள் அநேகர். அப்ப அநேகர்னா ஒரு பிசாசு இருந்ததை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, தரத்திட்டாரு. இப்போ அவங்களுக்குள்ள அவ்வளவு பேர் இருக்கிறதுனால நீ உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. புரியுதுங்களா? இவ்வளவு பேர் இருக்கீங்களே உன் பேர் என்னன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க அநேகரா இருக்கிறபடியால் எங்கள் பேர் வந்து என்ன லேகியோன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம லேகியோன் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்படி சொல்லும் போது அப்ப அவனுக்குள்ள ஒரு பிசாசு இல்ல, ஒன்றுக்கும் மேற்பட்ட பிசாசுகள் வந்து அவனுக்குள்ள இருக்கு அப்படின்றது. ஒரு பிசாசு இருந்தாலே நம்ம வந்து பலவீனமா ஆயிடுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்டு இருக்கு அப்படின்னும் போது அப்ப அவனை எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒரு நிலைமையை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா இவனை விட்டு போகும்படியாக அவர் வந்து கட்டளையிடுறாரு. ஆமா தானே? ஏன்னா அவர் வந்ததே எதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த பிசாசை துரத்தணுன்றதுக்காக தான். ஸோ இதே சம்பவம் இங்க வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மற்றும் 25. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அழைத்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்பொழுது அது பெருகி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு. அதாவது இந்த ஒரு அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த அசுத்தாவியை வந்து தரத்தி விட்டுறாரு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதலுக்காக ஒரு இடத்தை தேடிச்சு. ஆனா அது என்ன இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எங்கேயுமே இடமே இல்லை. அதனால அது என்ன பண்ணுதுன்னா நான் விட்டு வந்த இடத்தை நான் எங்க இருந்து வந்தனோ திருப்பி நான் என்ன பண்ணிடுறேன் அங்கேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா அது சும்மா சாதாரணமா வரல. அது எப்படி வருதுங்களா, அது பெருகி ஜோடியா வந்துருச்சுங்களாம். ஒரு ஆளா போனது, டேய் நான் இந்த இடத்துல தங்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துக்கு வர போலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, தங்கறதுக்கு இடம் இல்லைன்னா
எனக்கு ஒரு இடம் தெரியும், நம்ம அங்க போலாம்னு சொல்லி கூப்பிட்டு போவோம் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க நண்பர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருந்திருக்காங்க. நீங்க ஏன் தானா சுத்திட்டு இருக்கீங்க, நமக்கு அங்க தங்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, வா அங்க போவோம்னு சொல்லிட்டு அந்த என்ன பண்ணுதுன்னா அந்த பிசாசு ஜோடியா கூட்டின்னு வந்து அந்த மனுஷனுக்குள்ள புகுந்துருது. சோ வசனம் 26 வாசிங்க. திரும்பி போய் தண்ணீரும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமை அவன் பின்னிலைமை அதிகமாக கேடுள்ளதா இருக்கும் என்றார். ஒன்னா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜோடியா வந்து அதாவது 7 பிசாசு உள்ள வரும்போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனையா பார்த்தா கூட எப்படி இருக்கு பாருங்க. அவனுக்கு சுயமா எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணும். ஒரு வேலையை செய்யணும்னு போகும்போது டக்கு நம்மளுடைய புத்தியை என்ன பண்ணும், இது செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கும். அப்ப 7 பேர் அவனுக்குள்ள இருக்கு, ஒரு மாதிரி அவனை ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னும் போது அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதான் வசனமும் நமக்கு சொல்லுது. ஸோ அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்து ரொம்ப ரொம்ப சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசாஸ் போட்டு அவனை டார்ச்சர் பண்றது நம்ம, அதாவது சாதாரணமா டார்ச்சர் கிடையாது. இரவும் பகலும் மலைகளில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், கத்திட்டு இருக்கான்னா அவனுடைய வலி எப்படி இருக்கும். பத்தாவதுக்கு சரீரத்துல வேற குஷ்டரோகம். ஸோ இது எல்லாமே எதை அடையாளப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? நான் இந்த ஒரு பாடத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லிட்டேன், இது ஒரு நிழலும் பொருளும். ஸோ அப்ப இது ஒரு நடந்த ஒரு சம்பவமா இருக்கு. எதுக்கு நடந்த சம்பவமா, நடக்க போற ஒரு காரியத்துக்கு ஒரு நிழலா இது இன்னும் நடந்துருச்சு. ஸோ அது நமக்கு நிஜமா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், அந்த ஒரு 7 பிசாசு அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகளை வந்து அவனுக்குள்ள சேர்த்துருச்சு. அது வந்து அது ஒரு தனி பாடம். அதுல இருந்து ஒரு அந்த கேரக்டர் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 7 பிசாசுன்றது வந்து 7 பிசாசு கிடையாது, 7 விதமான குணலட்சணங்கள், அதாவது 7 விதமான கேரக்டர்ஸ். ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 மேட்டிமையான கண், 2வது பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துதல் கை, அப்புறம் துர்வாலோசனை இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அடுத்து அப்புறம் ஸோ இது எல்லாமே 7 விதமான காரியங்கள் இல்லைங்களா? ஆனா நமக்கு அது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 விதமான பிசாசு. ஏன்னா ஊமையை வந்து நேரடியா நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல, அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கும்போது அதுக்குள்ள என்னமா மறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7 குணாதிசயங்கள் இருக்கு. ஸோ இது அந்த மனுஷனுக்குள்ள இருக்கும்போது சுயமா அவனால சிந்திக்க முடியுமா? ஸோ எவ்வளவு தரத்தெல்லாம் கொண்டாந்து நிப்பாடு. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதான், அபத்தம் பேசுதான், அதாவது பொய் பேசிட்டு இருக்குங்களா, மேட்டிமையான கண்ணு, பொய் நாவு, குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்துதலும் கை. அதாவது ஒண்ணுமே ஒரு தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க, அதான் வழி போகும்போது என்ன பண்ணுவாங்க, கல்லெறிஞ்சு அவங்கள காயப்படுத்துவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது இந்த நிலைமையை பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து வந்து அப்படியே விட்டுட்டு போகாம, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகாம நேரடியா அவன்கிட்டயே வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன பண்றாரு, அப்பொழுது அவர் பிசாசு அவனை பார்க்கும்போது, நீ எப்போதும் இவன் இருந்து பிரிந்து போக என்று அவனிடம் கூறி, ஆக்சுவலா வந்து டிரான்சாக்ஷன் மாறுறதுனால எனக்கே கொஞ்சம் குழப்பிடுச்சு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு வந்து இந்த மனுஷன்ல இருந்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டளை இடுறாரு. அதுக்கு அவர் என்ன, அந்த பிசாசானவங்க என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிங்க. அப்போது அவன் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியன் என்று சொல்லி. மறுபடியும் வசனம் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்போது அவ்விடம் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. சோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த மனுஷனை விட்டு தரத்தணும்ன்றது வந்து முடிவு பண்ணிட்டாரு. நான் உன்னை இப்படியே விட்டு போறது கிடையாது, நீ என்ன பண்ற, இந்த மனுஷன் இருந்து போ அப்படின்னு. அந்த பிசாசு என்ன சொல்லுதுன்னா, எங்களை வந்து தரத்தாதபடிக்கு நான் என்ன பண்றேன், உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா அதை தரத்திட்டா அதுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அது முன்னாடியே என்ன பண்ணுச்சு, எங்கெங்கயோ வறண்ட நிலத்தெல்லாம் போய் சுத்திட்டு வந்துட்டு
எங்கேயுமே எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லைன்றதுனாலதான் இவன் மேலேயே வந்து பூந்துச்சு. இப்ப நீங்க மறுபடியும் தரத்துனா நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு 1 செகண்ட் யோசிக்குது. நீங்க இவ்வளவு யோசிச்சாலும் நான் உங்களை என்ன பண்ண போறது இல்லை, இங்க தங்க அனுமதிக்க போறது இல்லை. அதனால நீங்க என்ன பண்ணணும், வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இவங்க தயாராயிட்டாங்க. சரி, நம்ம வெளியில போனா என்ன பண்ணிடுவோம், கண்டிப்பா நம்ம வந்து அலைஞ்சிட்டு தான் இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வைக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 12ஆம் அதிகாரம். அந்த பிசாசுகளுக்கு எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே புகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். சோ இந்த பேசிட்டு இருக்கும் போதே அந்த பன்னி கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கு. சரி, நாங்க வெளியே போய் சுத்திட்டு தெரியறதுக்கு பதிலா எங்க அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் இதை ஒரு பன்னி கூட்டத்துக்குள்ள அனுப்பணும்னு சொல்லி பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கும். அதனாலயா? அப்ப அந்த ஒரே மனுஷனுக்குள்ள அநேக பேய் இருந்துச்சுங்களே. அப்போ ஏன் இதை இயேசு கிறிஸ்து கிட்ட இந்த ஒரு வார்த்தையை கேட்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை துரத்தவும் இவங்களை மறுரூபமாக்குறதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு தான் அதிகாரம் இருக்கு. இதை கரெக்டா யாரு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிசாசு புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் அவர்கிட்ட கேட்குது, இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த பிசாசு கேட்குது, எங்களை வந்து தரத்தாதபடிக்கு நாங்க அந்த பன்னிக்குள்ள போறதுக்கு எங்களுக்கு வந்து உத்தரவு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றி உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாட்டன. இந்த பன்னிக்குள்ள போயிட்டு அந்த பிசாசு வந்து ரொம்ப சொபஸ்டிகேட்டெல்லாம் வாழல. அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பன்னியை என்ன பண்ணிட்டாரு, மலையில இருந்து உருண்டுட்டு போயிட்டு கடல்ல இருந்து செத்து போச்சு. ஸோ வசனமும் அதான சொல்லுது, கடல்லே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. மாண்டதுன்னா முடிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். ஸோ இது போய் என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த பன்னி இந்த பிசாசு வந்து பன்னி கூட்டத்துக்குள்ள போன உடனே அதனுடைய வலி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பன்னியாலே தாங்க முடியலையா. ஸோ அப்ப அந்த மனுஷன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பா பார்த்துக்கோங்க. இதை உணர்ந்துதான் இயேசு கிறிஸ்து நேரா எங்க வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மனுஷனை வந்து விடுவிக்கும்படியாக அந்த பிசாசுகளை துரத்துறதுக்காகவே வராரு. ஸோ வந்து அந்த ஒரு சம்பவத்தை முடிச்சிடுறாரு இல்லைங்களா. அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி இருந்தான், ஒருத்தவங்களும் அவனை வந்து என்ன பண்ண முடியல, அடக்க முடியாத அளவுக்கு அவன் ரொம்ப ஒரு பலம். ஆக்சுவலா பலமா இருந்தது அவன் கிடையாது, அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் தான். சோ வசனம் வாசிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள், அதாவது லேகியோனை பிசாசுகள் பிடித்திருந்தன, வஸ்திரம் தரித்திருந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா முன்னாடி வசனத்துல. இந்த பிசாசு நாங்க வந்து வெளியில போகாதபடிக்கு எங்களுக்கு அந்த பன்னிக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்றாங்க. பன்னி உள்ள அனுப்பின உடனே அந்த பன்னி என்ன பண்ணிடுச்சுன்னா உருண்டு ஓடி போய் கடல்ல வந்து செத்து போச்சு. அந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் என்ன ஆயிட்டான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் முன்னாடி எப்படி இருந்திருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா வஸ்திரம் இல்லாதவனா இருந்திருக்கான். ஸோ இந்த பிசாசு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கான் அந்த மனுஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வஸ்திரம் தரித்து யாருக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல உட்காந்து தெளிந்த புத்தி, அதாவது முன்னாடி வந்து மங்கனா புத்தி, என்ன செய்யறன்றதே அவனுக்கே தெரியாம இருந்துச்சு. இப்போ வஸ்திரம் தரிச்சுட்டு புத்தி தெளிவா இருக்கிறத கண்டு பயந்தார்கள். யார் பயந்தாங்கன்னா அந்த ஊர் ஜனங்கள் பயப்படுறாங்க. எப்படி பேதுரு வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பயப்படுவார் பாத்தீங்களா. நாங்க வந்து பாவியா இருக்கிறோம், எங்களை விட்டு அகண்டு போன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பார்த்து சொல்லுவார் பாத்தீங்களா. அதே மாதிரியே இங்கேயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பயப்படுறாங்க. சோ வசனம் தொடர்ந்து வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிக்குள் சத்தமிட்டதை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்போது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இப்ப நம்ம ஒரு ஊர்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னும் போது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. அப்ப அந்த ஊர் ஜனங்கள் வந்து அந்த சம்பவத்தை எல்லாம் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த பையனுக்கு பிசாசு பிடிச்சிருந்தது,
இவன் திடீர்னு இவனுக்குள்ள இருந்த பிசாசெல்லாம் பண்ணிக்குள்ள போயிடுச்சு, பண்ணியெல்லாம் விழுந்து செத்து போச்சு, இவனும் குணமாயிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோ இந்த ஆள் ஊருக்குள்ள வந்தா இன்னும் பிரச்சனை பெருசாயிடுமோ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஊர் ஜனங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இயேசு கிறிஸ்துவ கிட்ட வேண்டிக் கொள்கிறாங்களா. என்னன்னு வேண்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தயவு செய்து நீங்க என்ன பண்ணிடுங்க, நீங்க இந்த ஊரை விட்டு போயிடுங்க. இயேசு கிறிஸ்துவ என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, தான் வந்த வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிக்சர் வரலையோ, கிளம்பி போயிடுறாரு. வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுல ஏறி போறாங்க. வசனம் வாசிங்க, மார்க் 5:18. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தார். அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உதவி கொடுக்க அவர் வேண்டிக் கொண்டார். இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லைங்களா? ஊர் ஜனங்களை என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவ நீங்க போங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. அந்த குணமான ஒரு மனுஷன் இருந்தாங்க பாத்தீங்களா, பிசாசு பிடிச்சிருந்த பையன், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை குணப்படுத்திட்டீங்க, அதனால நான் என்ன பண்றேன், உங்க கூடவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருப்பாரு, வந்துருங்க என் கூட சத்தியம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரா? இன்னைக்கு ஊர்ல எல்லாருமே அதிகமா ஒரு வேர்டு யூஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சாட்சியை சொல்லி அதனாலதான் நாங்க கிறிஸ்டியானிட்டிக்குள்ளேயே வந்தோம் அப்படின்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஆனா இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அந்த சகோதரனை கையோடயே கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் கேட்கிறாரு, எனக்கு உத்தரவு கொடுங்க, நான் அவங்க கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பாத்தீங்கன்னா பாருங்க, மார்க் 5:19. அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ எனக்கு என் கூட வர வேணாம் அப்படின்றது டைரக்டா சொல்றாரு. நீ என்ன, நீ போய் உன்னுடைய இனத்தார் இடத்திலும் உன் வீட்டுக்கு போயும் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அப்போ நான் இவ்வளவு நாள் நான் பிசாஸ் குடிச்சிட்டு இருந்தேன், நான் குணமாயிட்டேன் அப்படின்றது நீ போய் என்ன பண்ணுனா கர்த்தருடைய நாமத்தை நீ போய் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றாரு. எதுக்காக இப்படி சொல்லியிருப்பாரு? அவர் நினைச்சிருந்தா அவர் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாம், அவங்களும் ஒரு சீசனா ஆக்கியிருக்கலாம். ஆனா அவர் அதை என்ன பண்ணல, விரும்பல. முதல்ல நீ என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நான் இப்படிப்பட்டவனா இருந்தேன், நான் மாறிட்டேன்றத நீ போய் என்ன பண்ணு, அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாருன்னா அனுப்பி விடுறாரு. அவனும் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலியா என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஸோ இப்படி ஒரு மனுஷன் இவ்வளோத்துக்கும் குணமாகி வந்திருக்கான் அப்படின்னும் போது இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவன் கர்த்தருடைய நாமத்துக்கு நன்றி செலுத்தியிருக்கான் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவுமே இதுதான் விரும்பினாங்க. ஸோ இதோட இந்த ஒரு பாடம் முடியுது. ஸோ இந்த ஒரு பாடத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே நிழலா பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்ப பொருளா நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்தார் இல்லைங்களா? அப்போ அநேக அற்புதங்கள் செஞ்சாங்க. அதாவது கானா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசமா மாத்தினது, லாசருவை உயிரோடு, இது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளம். ஏன்னா 3ஆம் நாள், அதாவது உயிர்த்தெழுதல் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்றது தான் நமக்கு நல்லா தெரியும். லாசரு மரிக்க போற ஒரு செய்தி முன்னாடியே இயேசு கிறிஸ்துக்கு தெரிய மறிக்கிட்டோம்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னும் 2 நாள் அங்கேயே தங்கி ஊழியத்தை நடத்துறாரு. நடத்தி முடிச்சு அவனை கல்லறையில அடக்கம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு இடத்துக்கே லாசருவை என்ன பண்றாரு, லாசருவே எழுந்து வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவர் என்ன பண்றாரு? ஸோ இது எல்லாமே ஒரு அடையாளமா தானே இன்னைக்கு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்றது எல்லாமே நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? சரி, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா பொருந்தி வந்துருச்சுங்களா? இந்த பன்றி பிசாசு பிடித்த மனுஷன் அப்படின்னா அது யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்புறம் அப்படியா? இப்ப நான் சொல்ல போற பதில் நமக்கு அப்படியே ஒரு மாதிரி அதிர்ச்சியா இருக்கும். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம தான்.
அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனே நாம தான். அது எப்படி அப்படின்றத குறிச்சுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் ஃபர்ஸ்ட் என்ன பிசாசு இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிசாசு தான் இருந்துச்சு. நாம கூட இந்த சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருந்துச்சு இல்லைங்களா? அதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், சத்தியத்துக்குள்ள வந்துட்டு அங்க எப்படி ஒரு பிசாசு துரத்தி விட்டதுக்கு அப்புறம் அவங்க ஃப்ரீ ஆனாங்களோ, தன்னிலும் பொல்லாத 7 பிசாசுகள் உள்ள வந்துச்சு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த சத்தியத்துக்குள்ள வராதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிடிச்சது என்னமோ ஒரு பிசாசு தான். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எத்தனை பிசாசு பிடிச்சிருக்குன்றத பின்னாடி பார்க்கலாம். வசனம் வாசிங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடந்துச்சு. ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 29 மற்றும் 10. கர்த்தர் உங்கள் மேல் கனநித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திசுகளாகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். சோ இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம எப்படி இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கனநித்திரையின் ஆவி, அதாவது கண்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கு, மூடப்பட்டிருக்கு. நமக்கு போதகம் பண்ண போதகர்களுக்கும் மூடப்பட்டு முக்காடு போட்டாங்க. அப்போ வரைக்குமே நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது என்னதான் பண்றோம் அப்படின்றது. ஸோ இதே சம்பவம் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் நடந்துச்சு இல்லைங்களா? ஸோ சத்தியத்துக்கு உள்ள வெளியில இருக்கும்போது இந்த ஒரு சம்பவம் தான் நமக்கு. சத்தியம் கேட்டுட்டு உள்ள வந்து நம்ம தெளிவாயிட்டோம் அப்படின்னும் போது இதெல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையில வந்து அந்த ஒரு பேயை ஓட்டுறாரு இல்லைங்களா? 2வது டைம் வந்துதான் மொத்தமா பேயை என்ன பண்ணுகிறாரு, அழிச்சிடுறாரு. அதே மாதிரி முதல்ல நமக்கு என்ன ஒரு பிசாசு குடிக்கப்பட்டிருக்கு, அந்த ஒரு பிசாசு துரத்துறாரு. எது நிமித்தமா துரத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள். சோ சத்திய வசனம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு நம்ம என்ன பண்றோம், அந்த கனநித்திரையின் ஆவியை வந்து புறம்பா தள்ளிட்டு நம்ம வந்து என்ன பண்ண தெளிந்த ஒரு புத்தியா வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றோம். ஆமா தானே? அப்போ இந்த 2வது வருகையில, அதாவது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு செகண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே எப்படி 7 பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்து பூந்துச்சோ நமக்கும் சில கேரக்டர்ஸ், பிசாசு வந்து என்ன பண்ணிடுச்சு, பிடிச்சிருச்சு. அதை தடுத்துறதுக்காக தான் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வருகைக்கு வராரு. ஏன்னா முதல் டைம் வந்து தரத்துக்கு போனது திருப்பி வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா நீங்க என்னதான் தரத்துனீங்க, என் குடும்பமா அதாவது ஒரு கும்பலா நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நாமளும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனநித்திரையின் ஆவியை வந்து உதறி தள்ளிட்டு சத்தியத்திற்குள்ள நம்ம வரும்போது சத்தியம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நம்ம வளரும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கும் அநேக விதமான பிசாசுகள் வந்து பிடிச்சிக்குது. அதை தடுத்துறதுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு. எப்படி அங்க நேரா போய் அந்த ஒரு மனுஷனை சுத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் எப்படி இருந்தவனா, ரொம்ப ஒரு கொடியவனா இருந்து அவனை தன்னைத்தானே வந்து என்ன பண்ணிக்கிட்டான், ஒத்திக்கிட்டான். ஸோ அவனுக்கு போதும் அப்படின்றது வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு என்னை விட்டு போனா போதுன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. நமக்கும் இங்க ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியம் என்றுதான். ஸோ நமக்கு போதுமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ பக்தி, தேவனுடைய சத்தியம் தான். ஆனா இதை தாண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆதாயத்தை தேட ஆரம்பிக்கிறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொல்லாத பிசாசு. ஸோ அது என்ன ஒரு ஆவியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மன ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க எப்படி தன்னுடைய வேதனையினால ஒருத்தன் வந்து பிசாசு பிடிச்சிருக்கான்னு சொல்லி தன்னைத்தானே குத்திக்கிட்டு காயப்படுத்திக்கிட்டு இருக்கானோ அதே மாதிரி இங்க நமக்கு சத்தியம் தான் போதுமானதுன்றது நமக்கு தெரிஞ்சியும் அதை நம்ம இது பண்ணாம போதும் என்ற மனதுடனே போகாம நம்ம என்ன பண்றோம்னா பண ஆசை எல்லாத்துக்கும் தீமைக்கும் வேறா இருக்கிறது. பணம்ன்றது வந்து ஒரு பொருள், உலகத்துல அது ஒரு பொருள். அதை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம், எதை வேணாலும் வாங்கலாம். ஆனா இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கி விடுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசு. நமக்கு தெரியும், அதாவது தேவன் தான் எல்லாம், சத்தியம் தான் எல்லாம். அந்த சத்தியத்துக்கு மாறா ஒரு குண்டூசி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் என்ன ஆகுது, எக்ஸ்ட்ரா நம்ம உருவாக்குறோம் தானே அர்த்தம்.
அப்போ நமக்கு போதுன்ற ஒரு எண்ணமே நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வரமாட்டேங்குது. எதை கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், வாங்கிக்கிறோம். ஸோ பணத்தை வச்சு வீடு கட்டுறோம், வீடை வச்சு கல்யாணம் பண்றோம், கல்யாணம் பண்ணி என்ன பண்றோம். இதுக்கு எல்லாத்துக்குமே மூலாதாரம் எதுதான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் தான். இந்த ஒரு பணத்தை நம்ம சம்பாதிச்சு வாங்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா 100% வந்து சம்பாதிச்சு வாங்குறது இருக்கு. ஆனா நம்ம அதிகமா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவைக்காக கடன் வாங்க ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா. இப்போ ஒரு விசேஷம் வைக்கணும்னா நம்ம கிட்ட என்னதான் சேமிப்பு இருந்தாலும் அது பத்தாம தான் போகுது. அந்த பத்தாம போறதுனால அந்த ஒரு தேவைக்கு நம்ம என்ன பண்றோம்னா ஒரு கடனை வாங்குறோம். அந்த கடன் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் நமக்கு கொடுக்குது. சொன்ன டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியல. இதே மாதிரி இந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், அந்த கடனை அடைக்கிறதுக்காக இன்னொரு கடன், இப்படி மாறி 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 என்ன ஆகுதுன்னா நம்மளுக்குள்ள மன உளைச்சலை உண்டாக்கிடுது. அப்போ போட்டு நம்மளை ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணும் இல்லைங்களா. இவ்வளவு கடனை வாங்கி ஒரு நிம்மதியுமே இல்லையே. எல்லாம் கௌரவமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், கௌரவமா வீடு கட்டிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். ஆனா நம்மளால நிம்மதியா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், பிச்சுக்கிறோம், புலம்புறோம், அழறோம். இதெல்லாம் அதே தானே அங்கேயும் பண்ணாங்க. கல்லறையில போய் அந்த பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், இரவும் பகலும் வந்து கத்திட்டு இருந்தான். அவனுடைய கூக்குரல் வந்து எப்படி இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அவனுக்கு அது ரொம்ப வேதனையா இருந்துச்சு இல்லைங்களா. அதே மாதிரி இந்த ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா உள்வாங்கும் போது அதிகமா இவங்க வந்து ரொம்ப சேதப்படுறாங்க. ஸோ அங்க வந்து அநேகர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அநேகரா இருக்கிறபடியால் எங்கள் பேர் வந்து லேகியோன் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஒரு 7 குணாதிசயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. பொய் பேசுனாங்க, சகோதரர்களுக்கு விரோதமா வந்து கலகம் பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்ப இங்க என்னவா இருக்கும், இது மட்டுமே நம்ம எடுத்துக்க முடியாது இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகர். ஸோ அநேகர் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேகியோன்றது பார்த்தோம். லேகியோன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல லேகியோன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரோம சாம்ராஜ்யம் இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய படை வீரர்கள் 6000 பேர் கொண்ட ஒரு குழு. இல்ல 6000 பேர், பண்ணி தான் 2000 பேர். ஸோ இந்த ஒரு குழு, அந்த ஒரு குழுவுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லேகியோன். ஸோ அப்ப அந்த ஒன்றுக்கும் மேற்பட்டவைகள் அப்படின்றது அந்த மனுஷனுக்குள்ள இருந்துச்சு இல்லைங்களா அந்த பிசாசு. இங்க எத்தனை அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, ஏன்னா ஒன்றுக்கும் மேற்பட்டது அப்படின்றத நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு குணாதிசயங்கள் நமக்கு இன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டர்ல நம்ம அப்படி ஜென்ரலா ஒப்பிட்டு பார்க்கலாமா. சத்தியம் பேசும்போது தூக்கம் வருதா, தூக்கத்தின் ஆவி. எரிச்சல் ஆகுதா, எப்படா சப்ஜெக்ட் முடிப்பாங்க, எரிச்சலின் ஆவி. கோபம் வருதா, கோபத்தின் ஆவி. இது எல்லாமே எதுதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேக விதமான பிசாசு. ஸோ இது எல்லாமே ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வந்துச்சு, நமக்கு போதுன்ற ஒரு மனது ஆரம்பிக்கும் போது இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அளவா அதிகமா போயிடுச்சு. எப்படி அங்க ஒரு பிசாசு வந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து வெளியில போய் 7 பேரை கூட்டிட்டு வந்து உள்ளார குடும்பம் பண்ணிச்சோ, நாம வந்து ஒண்ணுதான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஃப்ரீ ஆகிட்டு தேவன் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வரும்போது இங்க பண தேவையிலிருந்து எல்லாமே வந்து நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளுடைய காரியத்தை வந்து சந்தோஷப்படுத்தும் சொல்லி நம்ம இறங்கின ஒரு விஷயம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுது. ஸோ கஷ்டப்படாதீங்க, உங்களை சொஸ்தப்படுத்துறதுக்கு தான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தாரு. அங்க எப்படி ஒரு அற்புதம் நடந்து அந்த மனுஷனை வந்து விடுதலை ஆனாலும் அதே மாதிரி இங்கேயும் ஒரு சம்பவம் நடக்குது. ஆனா நாம இங்க விடுதலை ஆகிறதுக்கு ரெடியா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் ரெடியா ஆகல, இங்கேயும் ரெடி ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மியா தான் இருக்கான ஆகலாம். ஸோ இந்த ஒரு பண்ணி இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குன்றதெல்லாம் நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரலாம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். ஸோ மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ. அழகுள்ள ஸ்திரீனாலே என்னவா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா அங்க முன்னாடி வார்த்தையே என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மதின்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அறிவு. ஸோ கேடாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா தீமையாய், அறிவு கட்டத்தனமா நடக்கிற ஒரு ஸ்திரீ.
அழகா இருந்து என்ன பிரயோஜனம், அறிவில்லையே அப்படின்னு சொல்லுவோம்ல. அறிவு கிட்டத்தனமா நடக்கிற அந்த ஸ்திரீயை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்றியின் மூக்குத்திக்கு, பண்ணியே பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கேவலமா தான், இதுக்கு வேற மூக்கு குத்தி போட்டா எப்படி இருக்கும்? சோ இதுதான் வந்து எதுவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவு கட்டத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறதுக்காக சில டிசைன்கள் நம்ம உடம்புல போட்டுக்குவாங்க. அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இதையே இயேசு கிறிஸ்து கூட எப்படி சொல்லியிருக்காங்க, இந்த பன்றியும் நாயையும் குறிச்சு 1ஆம் வருகையிலே எப்படி பேசியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள், உங்கள் முத்துக்களை பன்றிக்கு முன் போடாதீர்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். சோ இது வந்து எதுக்கு அடையாளமா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பன்றி, இந்த ஒரு நாய் அப்படின்றது வந்து எதை குறிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் எதுவும்னா புரஜாதியை குறிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் யார் புரஜாதியா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம தான். சோ அந்த பன்னிக்கு முன்னாடி போய் ஒரு முத்து மாலை போட்டா அது என்ன பண்ணும்? அது அப்படி என்ன பண்ணும்? காலால நசுக்கி போட்டு போயிட்டே இருக்கும். ஆமா தானே? சோ நாய் கூட என்ன பண்ணும்? இப்ப நம்ம அப்படியே வேற மாதிரி நம்ம உலகத்துல எல்லாம் பழமொழி மாறிடுச்சு. குரங்கு கையில பூமாலை கொடுத்தா என்ன பண்ணும்? அதுக்கு என்னன்னே தெரியாது, பிச்சு போட்டு நம்மளே என்ன பண்ணோம், பீறதுக்கு தான் வரும். அந்த மாதிரி தான் இங்க இந்த முத்துக்கள்ன்றது வந்து தேவனுடைய சொற்கள். சோ அந்த ஒரு சொற்களை எங்க போய் போட்டா யாருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்றது தேவன் வந்து அன்னைக்கே இயேசு கிறிஸ்து மூலியமா விளக்கிட்டாரு இல்லைங்களா? புரஜாதிகளுக்கு வந்து என்ன பண்ண தெரியாது, தேவன் யாரு, குமாரன் யாரு, அவருடைய வார்த்தைகள் என்ன அப்படின்றது வந்து தெரியாது இல்லைங்களா? சோ இன்னைக்கு இந்துக்கள் மற்ற ரிலிஜன்ல போய் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளால ஏன் சொல்ல முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன தெரியல, அவங்க வந்து தல கேரக்டரை வந்து உள்ள வச்சுட்டு இருக்காங்க. என்ன கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள், விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பது இல்லை. சோ இது எல்லாமே யாருடைய கிரியைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்சத்தின் கிரியைகள். நமக்கு என்ன கிரியை தேவை? ஆவியின் கனிகள். சோ ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை தான் தேவன் வந்து விரும்புறார். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை எல்லாமே இப்படித்தான் இருக்கு. சோ இப்படிப்பட்டவங்க செய்யறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தார் தானே. நாம இது மாதிரி செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நமக்கு இது ஒரு வேதமாவே நமக்கு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறவங்க கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, தேவன் அவங்கள வந்து சுதந்திர வழியாக நியமிக்கிறதே இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் யாருக்கிட்ட இருக்கு? மாம்சத்தை விரும்பி மாம்சத்தின்படி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான். சோ அப்ப இது எல்லாமே இவங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து இது ஒப்பிட்டு பார்க்கும்போது இது 1% கூட நம்ம கூட ஒத்து வரவே கூடாது. அப்படி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம வந்து சுதந்திரவாளியாக போக முடியும். ஆமா தானே? சோ இது வந்து நாய், பன்னியின் புரஜாதி சொல்லிட்டாங்க இல்லைங்களா? இது ரெண்டுடைய குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்றத குறிச்சு நம்ம பார்ப்போமா? நாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விதமா நம்ம பார்க்கலாம். நாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கக்குனதை வந்து என்ன பண்ணும், மறுபடியும் சாப்பிடும். அதே மாதிரி நீங்க நாயை கூட்டு நடுவீட்டுல வச்சாலும் அது என்ன தான் பண்ணும், அது வேற ஒரு விஷயத்த தான் போய் சாப்பிடவே போகும். அதே மாதிரி பன்னியை குடுப்பாட்டி நடுவீட்டுல எடுத்துட்டு போய் வச்சாலும் அது திருப்பி சேர்த்துட்டு தான். இது நாம சொன்னோமா, பழமொழி? வேதமே சொல்லுது. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாய் தன் கக்கினதை தின்னவும், கழுவப்பட்ட பன்றை சேர்த்துக் கொள்ளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு சம்பவித்தது. சோ பழமொழின்றது அங்கேயே என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாருக்கு சம்பவிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்க நம்ம சகோதர சகோதரிகள் இருக்கிறதுனால இந்த ஒரு வார்த்தையை நான் பேசுறேன். இப்போ ஒரு புரஜாதி சகோதர சகோதரிகள் தேவனை பத்தி அறியாத ஒருத்தவங்களை நம்ம இங்க கூட்டு வந்து
அவங்களுக்கு வந்து நம்ம என்னதான் சத்தியம் சொல்லி உட்கார வைக்கணும்னு நினைச்சாலுமே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, திருப்பியும் அதுக்குள்ளதான் அவங்களுக்கு வந்து பிரியமா இருக்குன்னு சொல்லி அங்கேயே போயிடுவாங்க. சோ ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க புறஜாதியா இருந்தவங்களை நான் என்ன பண்ணிருக்கேன், முதல்ல ஒரு பிசாசு நமக்கு பிடிச்சிருந்தது இல்லைங்களா, அந்த மனுஷனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சி அதுக்கப்புறம் 7 பிசாசு இருந்தது. அந்த ஒரு பிசாசையும் அவர் துரத்தினாரு, 7 பிசாசையும் அங்க எப்படி தேவனுடைய குமாரன் அப்படின்றத வந்து அந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணாமலோ, இன்னைக்கு நாம பிசாசு பிடிச்சிருக்கிறவன் அப்படின்றத நான் சொல்றேன்னா, இன்னைக்கு தேவனுடைய குமாரன் யாருன்றது யார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல? தேவனுடைய குமாரன் சொல்லி அப்ரிஷியேட் பண்ற ஒரே கூட்டம் யாரு? நாம தான். நாம தானே. நாம ஒண்ணு சபைனோ இல்லைன்னா ஏசுனோ இதுதானே சொல்லுவோம். சோ அப்ப நமக்கு என்ன பிடிச்சி இருந்துச்சு, முன்னாடி கணநித்திரையின் ஆவி நமக்கு இருந்துச்சு. அந்த ஒரு ஆவி அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சத்தியம் வரும்போது நம்மளுக்கு அதை விட்டு போயிடுது. அதுக்கப்புறம் மாம்சத்தின் கிரியைகள் என்னென்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கொலை, கொள்ளை, விபச்சாரம், காம விகாரம், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நமக்கு இல்லாம எதுவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் கனியா இருக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஊழியக்காரன் எப்படியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயும் அதாவது இயேசு கிறிஸ்துவ மாதிரியே இருக்கணும் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுமே விரும்புறாரு. 2 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் வாசிக்கட்டுமா? கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டையிடுகிறவராய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதகம் சம்பந்தம் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்கிறார். ஸோ இவங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசனம் கர்த்தருடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? எல்லார்கிட்டையும் போய் சண்டை போடணுமா? எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லார்கிட்டையும் எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனா, தீமையை இங்க வந்து எதிர்க்கிறவன்னு சொல்லியிருக்கா. தீமையை வந்து என்ன பண்ணிருக்கணுமா? சகித்து ஏத்துக்கணுமா? சோ அப்ப நமக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அது என்ன பண்ணணும்? தேவன் பேரில் நம்ம வந்து அன்பா தான் இருக்கணும். அதனாலதான் நம்ம ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி. இது வெறும் வார்த்தை கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம பண்ணக்கூடிய ஒண்ணு. ஆனா நம்ம இது வெறும் வார்த்தையா பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் இதே தான் சொல்லிட்டு இருக்கலாமே அவசரம். அதை வாழ்நாள்ல அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சகோதரி, இந்த சகோதரர், இவங்க எல்லாமே என்னுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி நாம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னைக்கு நாம உணர்றோமோ அன்னைக்குதான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு சத்தியம் நமக்கு வந்து என்ன ஆகும், நிலைக்கும். இந்த ஒரு 7 பிசாசும் நம்மளுக்குள்ள இருந்து என்ன பண்ணும்? 7 கிடையாது, அநேக பிசாசுகளும் நம்மளுக்குள்ள இருந்து என்ன ஆகும்? சோ 2 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் அப்படியே 26 வசனம். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். சோ இங்க எதிர் பேசுகிறவங்க, நம்ம சத்தியம் பேசிட்டு இருக்கும்போது சடனா வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்க பார்க்காத சத்தியமா அப்படின்னு சடனா அவங்களுக்குள்ள இருந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோபம் வரும் இல்லைங்களா. சோ தேவன் அவர்களுடைய மன திரும்புதலை அருளத்தக்கதாகும். அதுக்கு உங்களுக்கு எவ்வளவோ சத்தியத்தை நாங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அதை நீங்க கேட்டு அதை வாங்கி அதை உள்வாங்கிறதுக்கான ஒரு மனம் வந்து உங்களுக்கு இல்லாம போயிடுது. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்படுகிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க கேட்டுட்டு நாம போய் வீட்டுல போய் என்ன பண்ணிடுறோம், மறந்துடுறோன்றதை தாண்டி உலக காரியங்கள் அதிகமா இன்வால்மெண்ட் ஆகிறதுனால நம்மளுடைய அந்த ஒரு மாய கண்ணிகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நீங்களாகவும், அதாவது அது வெளியில வரவும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களாகவும் சமாதானமாய் அவர்களோடு உபதேசம் பண்ணு. சத்தியம்ன்றது வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இப்படிதான்னா அப்படிதான், அது யாருக்கும் என்ன பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வளைஞ்சு கொடுக்காது. அதை தான் இங்க சொல்றாங்க, சத்தியமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணி இருக்க வேண்டும், சாந்தமாய். அதாவது பொறுமையா நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிடணும். ஆனா அவங்க கேட்காத பட்சத்தில் நாம என்ன பண்ண முடியும்?
அப்போ அந்த ஒரு பிசாசு கூட என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒப்பு கொடுக்குது. எங்களை வந்து நீங்க வந்து தர்த்தி விடாத அந்த பன்னிக்கு போக சொல்லி நீங்க வந்து கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லி அதுவே ஒப்பு கொடுக்கும்போது நமக்கு நம்மளுடைய மாம்சத்தின் கிரியைகள் வந்து அவ்வளவு முக்கியமா போயிடுதா. சோ இது எல்லாமே பண்றதுக்கு நமக்கு என்ன வேலை இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயமா தான் இருக்கும். ஆனா நீங்க பயப்படாதங்க, உங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன். இயேசு கிறிஸ்து பேதுருவை குறிச்சு ஒரு விஷயத்த சொல்லுவார். நீங்க வந்து என்ன சொல்லுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசு உன்னை வஞ்சிக்கிட வரைக்கும் என்கிட்ட வந்து வேண்டிக் கொண்டான், அதனால நான் என்ன பண்ணிடுறேன், அந்த ஒரு காரியத்தை வந்து நான் ஒப்பு கொடுத்துடுறேன். ஆனாலும் நீ வந்து என்ன பண்ணிட மாட்டேன், இதுவாயிட மாட்டேன்னு நான் தேவன் பேரில் வேண்டுதல் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. சோ வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். சோ தேவன் நமக்கு வந்து பயமுள்ள ஒரு ஆவியை நமக்கு வந்து கொடுக்கல, தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அந்த ஒரு சம்பவம் தான். நாம எதை குறிச்சு நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. சோ திருப்பியும் நம்ம என்ன வந்துடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்துக்கு வந்துடலாம். மார்க் 5:19. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இது எந்த ஒரு சம்பவம் தெரியுங்களா? பிசாசு பிடிச்சிருந்தவன் குணமானதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்து நான் உங்க கூடவே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நோக்கி கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ என் கூட எல்லாம் வர தேவையில்ல, நீ போய் குணமாயிட்டேன்னு சொல்லி உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிடுறாரு, அனுப்பி விட்டுறாரு இல்லைங்களா. அந்த மாதிரி தான் சத்தியத்துக்குள்ள நாம இன்னைக்கு வந்துட்டோம் தானே. வந்த அன்னைக்கே நம்மளை இயேசு கிறிஸ்து கூட்டு போயிருக்கலாம்ல. எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், அப்ப நம்ம வந்து பரிசுத்தமா வரோம், பரிசுத்தமா வந்து உடன்படிக்கை பண்றோம், அப்பயே நம்மளை கூட்டு போயிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கோம், நம்ம பாட்டு சபையாயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குன்னு தானே. ஆனா அங்க என்ன சொல்றாரு, முதல்ல நீ குணமாயிட்டன்றது போய் நீங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கு உங்களை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் அவனும் அந்த பிசாசு பிடிச்சிருந்தவனுக்கு என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து. நீங்க எப்போ இயேசு தேவனை ஏத்துக்கிறீங்களோ அப்பயே அவர் நினைச்சிருந்தா கூப்பிட்டு போயிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு, உங்களை நீங்க அடையாளம் காமிச்சிட்டதுக்கு அப்புறம் நானே வந்து உங்களை என்ன பண்ணுவேன், கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு, அப்படி சொல்றாரு. சோ இதையே எப்படி சொல்றாரு, எந்த விதமா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 பேதுரு 2:1 மற்றும் 2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறக்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. கிறிஸ்து வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவின் பேர்ல நாம வந்து ருசி பார்த்தது உண்மையானால் அவன் எப்படி தன்னை வந்து பிசாசு நம்மளை நீங்கி இயேசு கிறிஸ்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவே நான் உங்க கூடவே வரேன்னு சொல்லி அவன் எந்த அளவுக்கு வந்து இயேசு கிறிஸ்து வந்து ருசி பார்த்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான். அதே மாதிரி நாம சத்தியத்துக்குள்ள வந்து தேவனுடைய குமாரனை நாம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய குணலட்சணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலை மற்றவங்களை பத்தி நம்ம பேசுறது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒழித்திடணும் அப்படின்னு சொல்லி. இப்படிலாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வஸ்திரம் கிடைக்கும். எப்படி அவன் வந்து ட்ரெஸ் இல்லாம இருந்தான் தானே, அந்த குணமானதுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்துல அவன் என்ன பண்ணியிருந்தான், வஸ்திரம் தரித்து உட்கார்ந்துட்டாங்களா. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமளும் ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம். எந்த ட்ரெஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரெஸ்ஸா போடுவோம் இல்லைங்களா. இத அப்படியே வேற மாதிரி சொல்றாரு அதே பேதுருல 1 பேதுரு 2:3. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லாத ஞான பாணியின் வாஞ்சையாய் இருங்கள். சோ நாம சத்தியத்துக்குள்ள புதுசா வந்திருக்கிறோம். நாம எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால். ஒரு குழந்தைக்கு வந்து என்னதான் நம்ம சத்தான உணவு வந்து கொடுத்தாலும் தாய்ப்பால்ன்றது தான் அதுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணா இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி
புதுசா வர சத்தியத்துக்குள்ள வர சகோதர சகோதரிகள் புது சிருஷ்டின்னு சொல்றோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து எது ஆகாரமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின், அதாவது நம்மளுடைய பைபிள் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு வந்து. ஸோ அதை நம்ம பற்றி கொள்ளணும்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மளால மீண்டு வர முடியும். அதை நம்ம வந்து ஒப்பு கொடுக்கலாம் இல்லைங்களா. ஸோ 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. சோ அந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுல, நீ ஒரு பைத்தியக்கார மாதிரி சுடுகாட்டுல உட்காந்து எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு கேவலமா ட்ரெஸ் இல்லாம இருந்து இப்ப திடீர்னு நீ வந்து நல்ல ட்ரெஸ் போட்டு நீ நடக்கிறன்னும் போது அதை பாக்குறதுக்கு ஆச்சரியமாவும் இருக்கும். அதே சமயம் மத்தவங்களுடைய பார்வைக்கு அவங்க எப்படி தெரியுமாங்கன்னா நீ இப்படி தெரிஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லும் போது அந்த பழைய மனுஷன் அவனுக்குள்ள வரல. நீங்க என்னன்னாலும் சொல்லுங்க, நான் விடுதலை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டான்னா சாந்தமா ஆயிட்டான். ஆனா நாம என்ன சொல்லுவோம், நம்மளை பார்த்து உலகத்தார் வந்து நீங்க கேட்கணும், டேய் நீ என் கூட சேர்ந்துட்டு இங்க சுத்தி தெரிஞ்சவன் தான், இன்னைக்கு நீ போய் ஏதோ வச்சுக்கிட்டு நீ திரியிறன்னும் போது நான் வந்து உங்களெல்லாம் எப்படி இது பண்றது அப்படின்னும் போது நம்ம வந்து அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம என்ன பண்ணிடலாம், அமைதியா கடந்து போயிடலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி எதிர்கொண்டு வர எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பேர்ல நம்ம வந்து என்ன பண்ணணும், இப்படி கிறிஸ்து எப்படி இருந்தாரு, அவருக்கு வராத அவமானமெல்லாம் கல்லடி வந்துச்சு, எப்படி சொல்ல, போஜன பிரியன் விபச்சாரக்காரன் எல்லா வார்த்தையும் பேசிட்டாங்க. அவருமே என்ன பண்ணிட்டாரு, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையும் நீங்க வந்து அதை யாருமே வந்து விரும்பல. அதாவது யாருமே விரும்பலன்னா தேவனுக்கு தெரியும் இல்லைங்களா நாம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. நம்மளுடைய இருதயத்திலையும் நம்மளுடைய சரீரத்திலையும் தேவனுடைய அந்த ஒரு காரியங்கள் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னும் போது நாம எப்படி வளருவோம் அப்படின்றது தேவனுக்கு தெரியும். வளர்றதுக்கான எல்லா வழிகளையும் தேவன் வந்து நமக்கு சத்தியமா கொடுத்திருக்கிறாரு. கிறிஸ்துவ மூலியமாவும் நமக்கு கிடைக்குது, நிறைய சகோதர சகோதரிகள் மூலமா நமக்கு வந்து சத்திய பாடங்கள் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு இல்லைங்களா. சோ 1 தீமோத்தேயு 4:13. நான் வருமானமும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. சோ இது ஒரு எச்சரிப்பு வார்த்தை. அவரு வந்து நம்மள என்ன பண்ணிட்டாரு, குணமாக்கிட்டு போயிட்டு திருப்பி வர்ற அளவுக்கு நாங்க என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வருமானம் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இரு அப்படின்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதம் தான். ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கவனமாக இருந்து அதை நம்ம வந்து பண்ணணும். ஆனால் இன்னைக்கு நம்ம எதில் கவனமாக இருக்கிறோம், கரெக்டா? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூபு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு இதில் தான் நம்மளுடைய கவனம் போகுது இல்லைங்களா. ஸோ இதில் நம்மளுடைய கவனத்தை வச்சா நமக்கு இது கிடைக்கவே இருந்தாலுமே அதை நம்ம என்ன பண்ண மாட்டார், திறந்தே அவர் தெளிவா வசனத்தை குறிச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வருமளவும் வாசிக்கிறதுலையும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையா இருங்க. ஸோ நம்மளுடைய ஜாக்கிரதை எல்லாமே எதை குறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்தை குறிச்சு. ஆனா நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே உலக காரியங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய சிந்தனை எல்லாமே இந்த வேதத்தின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா இங்க எப்படி வசனமும் அதே தான் சொல்லுது. 1 தீமோத்தேயு 4:15. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. சோ நம்மளுடைய சிந்தனை வந்து வேதத்திலே இருந்துச்சுன்னா நாம சந்தோஷமா இருக்கலாம். ஒருவேளை அந்த உலக காரியங்கள் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் நம்ம அதுலயே நிலைத்திட்டு இருந்தோமா நம்மளை என்ன பண்ணிடுவாரு, அறியேன்னு சொல்லிடுவாரு. யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு என்னுடைய வசனத்தை கை கொடுக்குறாங்களோ அவருடைய வார்த்தையை நான் வந்து கேட்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜபம் சப்ஜெக்ட்ல எல்லாம் பார்த்துருக்காங்க இல்லைங்களா. அப்போ அவருடைய வார்த்தையை நம்ம கேட்காம நம்மளுடைய வாழ்க்கைக்காக நம்ம சில விஷயங்கள் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே என்ன பண்ணிடுவாருன்னா ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாரு. 1 தீமோத்தேயு 4:16.
உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வதனால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரசித்துக் கொள்வார். சோ அந்த ஒரு சம்பவம் நடந்து அவன் போயிட்டு அந்த இடத்துல எல்லார்கிட்டயுமே தன்னை சாட்சியா என்ன வந்து கர்த்தர் தான் இந்த மாதிரி என்ன வந்து குணப்படுத்தினாருன்னு சொன்னார் இல்லைங்களா. அப்போ நமக்கு இந்த சத்தியம் கிடைச்சி இந்த சத்தியத்துக்குள்ள நம்ம வந்த நாம இந்த சத்தியத்திலே நினைச்சிருக்கணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னையும் இந்த ஒரு சத்தியத்தையும் நம்ம என்ன பண்ணணும், எடுத்து மற்றவங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா. இதே தான் யாருக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு, பேதுருக்கிட்ட சொல்லியிருந்தாரு இல்லைங்களா. இந்த ஒரு சம்பவம் தான் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் வந்து உன்னை வந்து சோதிக்கும்படி வந்து என்னை வேண்டிக் கொண்டான். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உன்னை வந்து என்ன பண்ணிடக்கூடாது, நீ குணமாகும் படிக்கு நான் வந்து தேவனிடத்தில் வந்து வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. லூக்கா 22 அதிகாரம் 32. நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன். பேதுரு அந்த இடத்துல பிசாசுகிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, நீ என்ன பண்ணக்கூடாது, உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனிடத்துல. ஸோ நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா, நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் இந்த நிமிஷமும் பிதாவாகி தேவன்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும், ஸோ நாம குணமாயிட்டோம் அப்படின்றத நம்மளுடைய சகோதர சகோதரிகளுக்கு வந்து என்ன பண்ணணும், தெரியப்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ இந்த சகோதர சகோதரிகள் யாருன்னா ஒட்டுமொத்த உலக சகோதர சகோதரிகள் தான். அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் இத்துடன் முடிவடைகிறது. லூக்கா 13 அதிகாரம் 32. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். அது என்ன 3ஆம் நாளில் நிறைவடைவேன்? இது ஏதோ ஒரு கேப் வந்து வச்சுட்டு இருக்காரு. அப்பன்னா 2 நாள்ல ஏதோ நிறைவடைஞ்சிருச்சு, 3ஆவது நாள்ல 2 நாள் முடிஞ்சு போச்சு, 3ஆவது நாள்ல தான் நிறைவடைவேன் அப்படின்னா, அப்ப அந்த 3ஆவது நாள்ல ஏதோ ஒண்ணு சம்திங் இருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு பிக்சர் கிடைக்கல, அதனால நான் வந்து 3 உலகங்கள் எடுத்துட்டேன். இதுவும் அதுக்கு பொருந்தி வரும். நான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் வருகையில வராரு இல்லைங்களா, அப்ப வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசாசுகளை துரத்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிசாசு போய் பல பிசாசுகள் வந்து உள்ள வந்துருது. ஸோ 2வது திருப்பி வராரு இல்லைங்களா, வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு நாள் அப்படின்றது கர்த்தருக்கு எத்தனை நாள், அப்ப இங்க 3 நாள் முடியும் நிறைவடையும் வரையும் நான் வந்து என்ன பண்றேன், காத்துட்டு இருக்கேன்றாருல. அப்போ 3 நாள் நிறைவடைந்துருச்சுன்னா, அப்போ இப்ப இது எத்தனாவது வருஷம், எத்தனாவது நாள் நாம இருக்கோம், நாம இருக்கிறது 3ஆவது நாளா, அதாவது இருக்கிறதுல நம்ம வந்து பாத அங்கமா இருக்கிறோம். அதுலயே நம்ம எப்படியாவது சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஏக்கமா இருக்கு இல்லைங்களா. சோ முதல் நாள் முடிஞ்சு 2வது நாள்ல வந்து கடைசியில நம்ம இருக்கிறோம், 3ஆவது நாள் நிறைவடையும் அளவு. அப்போ 3வது நாள் வந்து முடிகிற ஸ்டேஜ் போது அவருடைய 1000 வருட அரசாட்சி. ஸோ அந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு சம்பவத்தை வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம தான் யாரு, அந்த 3 நாள் நிறைவடைவு வசனம் கூட வாசிச்சிருக்கீங்க. அதற்கு அவர், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்கி 3ஆம் நாளிலே. ஸோ அந்த 3ஆம் நாள்ல தான் அவருடைய காரியமே நிறைவடையும். ஸோ அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து பிசாசை வந்து ஏதோ தன்னை தேவனை வந்து இதுவா காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் பிசாசை வந்து அவர் வந்து துரத்தல. அது குறிச்சு ஒரு சம்பவத்தை வச்சிருக்காரு பாத்தீங்களா. நாம இது மற்ற உலக சபையில பெயர் சபையா இருக்கும்போது நாம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், இயேசு கிறிஸ்து வந்து வியாதியையும் குணமாக்குவாரு, பிசாசுகளையும் துரத்துவாரு, இப்படித்தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதுக்குள்ளான அர்த்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்றது இன்னைக்கு நம்ம சத்தியத்தின் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதுவையுமே ஒரு நிழலா வச்சு அந்த பிசாசு பிடித்த ஒரு மனுஷன் வந்து நம்மளுடைய ஒரு முன்மாதிரியா வைத்திருந்தார் இல்லைங்களா.
ஸோ இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் விளங்குதுங்களா? சாதாரணமா பிசாஸ் பிடிச்சிருந்த ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப நாம அவங்கள மாதிரி இருக்கிறோமா, இல்ல அதுல இருந்து நம்ம ஏதாவது மாறுபடுறோமா? அன்னைக்கு எப்படி ஒரு பிசாசு துரத்திட்டு போயிட்டு 2வது டைம் வந்து பார்க்கும்போது அந்த மனுஷனுக்கு எத்தனை பிசாசு பிடிச்சிருந்தது அப்படின்றதையும் பார்த்தாரு. அதையுமே நீ அவனை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, தருத்தி அவனை குணமாக்குறாரு. அதே மாதிரிதான் சத்தியத்துக்குள்ள வராதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து கணநித்திரையின் ஆவி அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சத்தியம் தெரிஞ்ச நாம அந்த கணநித்திரையின் ஆவியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், விழித்திட்டு வந்து சத்தியத்துக்குள்ள வரும்போது சாதாரணமா சத்தியத்துக்குள்ள நம்மளால வாழ முடியாது. இந்த சத்தியத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு எல்லா விதமான ஆவிகளையும் நமக்குள்ள வந்து தங்கிடுது. இந்த ஆவிகளை ஒழிக்கணும்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் பேர்ல மிகுதியா விசுவாசம் வைக்கணும். அந்த ஒரு ஞான பலன் பார்த்தோம் இல்லைங்களா, அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவசனம் தான். ஸோ அதை நம்ம குடிக்க குடிக்க என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சரீரமும் வளரும், நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு பாடம் நமக்கு வந்து அந்த பன்றி அப்படின்றது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம், பிசாசு அப்படின்றது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். அந்த லேகியோன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோமர்களுடைய ஆயுதப்படையில ஒரு 6000 பேர் கொண்ட ஒரு குழு அப்படின்றத குறித்து நம்ம பார்த்துட்டோம். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா இந்த பாடத்தை குறித்து? எதாக இருந்தாலும் கேட்கலாம், பாடம் முடிஞ்சது. ஸோ இந்த ஒரு காரியத்தை எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசி காலகட்டத்தில் அதாவது 2வது இந்த நாளில் முடிவு இடத்துல நாம் இருக்கிறோம். முடிவு நம்மளது முடிஞ்சு போச்சு அப்படின்னும் போது அவருடைய 1000 வருட அரசாட்சி. ஸோ அப்போ அது வந்து நிறைவு அடைந்தது. இது பிகினிங் ஸ்டேஜில் எண்டிங் ஸ்டேஜில் இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும்படியாக தேவன் பேரில் நாம் என்ன பண்ணணும், விசுவாசமா இருந்து அவர்கிட்ட மன்றாடி கேட்கும்போது கண்டிப்பா நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா சூழ்நிலையும் நமக்கு வந்து சாதகமாக்கி கொடுக்கறதுக்கு அவர் தயாரா தான் இருக்காரு. அதை நம்ம வாங்கி நம்மளுடைய ஆத்தும ஜீவியத்துக்கு பிரயோஜனமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழணும், வளரணும். பொறுமையோடு கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பார்.